ரைட், ஓகே. இப்போ அடுத்தாப்புல என்ன வேற அடுத்த சாப்டர் என்ன சாப்டர்? இப்போ வந்து வாசி யோகம். இப்போ வந்து சுவாசம் வந்து என்ன செய்யுது? மூக்குல உள்ள போகுது, வெளியே வருது. உள்ள போறத நம்ம என்ன சொல்றோம்? பூரணம். வெளியே வர்றத ரேசகம் அப்படின்னு சொல்றோம். உள்ள போறது நமக்கு பெருசா தெரியாது, வெளியே வர்றது மட்டும்தான். அதான் வாசி ஓட்டம் எழுதுகிறோம். அப்போ மூக்கின் வழியாக வெளியே வருவது ரேசகம் என்று பொருள். வெளியே வர்றது ஆக்சுவலா என்னது? நெகட்டிவ் தான், அப்படிதானே? உள்ள போறதா ஆப்போசிட், வெளியே போறது நெகட்டிவ் தான். ஆனா அதைத்தானே ஓட்டம் சொல்லிவிடும். வாசி ஓட்டம் நம்ம என்ன செய்யறோம்? இவ்வளவு ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு இடது பக்கத்துல என்ன செய்யுது? ஓடிட்டு. உங்களுக்கு எங்க தெரியல, எனக்கு அப்போ இப்ப எனக்கு எங்க அப்படின்னு கேட்டா, வலது பக்கம் என்ன செய்யுது? ஆக்டிவேஷன் ஆகிட்டு. மூளை என்ன செய்யுது? ரைட் சைடு பிரெயின் என்ன செய்யுது? ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இதான் ரகசியம். இதான் ரகசியம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. வலது பக்கம் மூளை செயல்படுறப்போ இடது பக்கத்து வழியா என்ன செய்யும்? சுவாசம் வெளியே ஓடும். அப்ப இடது பக்கத்தை வர்றப்போ வலது பக்கம் வழியா. அப்போ இந்த சுவாசம் ஓடுவது மூலமாக எந்த மூளை ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு நினைச்சலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த ரகசியம் புரியுதா உங்களுக்கு? இதை உங்களை புரிஞ்சுக்கணும். எப்படி ரெண்டும் போகாம சுழுமுனைன்னு என்ன செய்யும்? போயிட்டு இருக்கும். ரெண்டு முக்கியம். சுழுமுனையை என்ன செய்வாங்க பொதுவா? ஒழுங்காதீங்க. ஆனா வாசி யோகத்துல டாப் கிளாஸ் கேரே சுழுமுனை. டாப் கிளாஸ் கேரே வாசி யோகத்துல என்னது? சுழுமுனை தான். நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? சுழுமுனையில தான் பண்ணணும். சொல்லக்கூடிய பாயிண்ட் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு அவங்க கிட்ட செய்யுது. அது போக நியூட்ரன் ஒண்ணு இருக்கா? நியூட்ரல் என்னது? நடுநிலை. அதுக்கு பேர் தான் என்னது? சுழுமுனைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இணையக்கூடிய தருணம் என்று. பிரபஞ்ச சக்தி இது அதெல்லாம் கிடையாது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியோடு இணையக்கூடியது. அதுக்கு பெயர் தான், அதற்கு பெயர் தான் சோடசம் என்று பெயர். சோடச தியானம். என்னது? சோடச தியானம். சுழுமுனைக்கு பேர் தான் என்னது? சோடச தியானம்னு பேரு. அப்போ சுழுமுனையில எப்போ ஓடுதோ அதுக்கு பேர் என்னது? சோடச தியானம். அந்த சோடச தியானத்துல நீ என்ன செய்யணும்? அந்த பரம்பொருள்கிட்ட என்ன செய்யணும்? நீ வேண்டுதல் பண்ணணும். அப்படி வேண்டுதல் பண்ணா உனக்கு என்ன நன்மையோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யுது? சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வாசி யோக ரகசியம். இதுதான் வாசி யோக. புரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இடது இடது இது இருக்கு. இந்த ரெண்டுலையும் போகாம ரெண்டுலையும் ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் என்னது? இங்க இருந்தாங்கயோ அங்க இருந்தீங்கயோ மாறப்பட என்னது? அப்ப அந்த சுழுமுனையில ஓடுறப்போ நீங்க தெய்வத்திட்ட என்ன வேண்டீங்களோ அது என்ன செய்யும்? இதுக்கு பேர் தான் என்னது? சோடசம் பேரு. இதுக்கு பேர் தான் என்னது? வாசியோக ரகசியம். சுழுமுனையில்
உங்கள் மனதை நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் என்னது? பாசியம். சுழுமுனையில் உங்க மனசை என்ன செய்யணும்? நிறுத்துறதுக்கு பேர் தான் என்னது? பாசியம். அந்த ஓட்டம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம இடது பக்கமா படுத்தா இந்த பக்கம் வரும், வலது பக்கமா படுத்தா இந்த பக்கம் வரும். ரெண்டுமே வர்றதுக்காக இயல்பா வராது. இயல்பா வராது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாதான் அது வரும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு எங்க ஓடுது? எனக்கு வலது பக்கம் இந்த சைடு ஓடுது. எந்த சைடுல இத கக்கத்துல வைக்கிறாங்கன்னா என்ன செய்யும்? அந்த டைம் என்ன ஆகும்? சரிங்களா? அப்போ இங்க ஓடுதுன்னா நான் சொல்ற கருத்து புரியுதா? இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இது எதுவும் நடைமுறைக்கு பயன்படுதான்னு கேட்டா யாரும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு உடனே என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டுது. அப்படிலாம் நம்மளாம் பண்ணி பார்த்துட்டோம். அப்படிலாம் என்ன செய்யல, உடனே என்ன செய்யல. ஆமா. அப்போ நமக்கு அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு என்ன செய்யல, புரியல. அதுக்கு தான் ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடி சுத்தி நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது என்னது? மூச்சு பயிற்சி. அது என்னது? சுழுமுனைன்னு வேறு. நாடி சுத்தி பிராணாயாமத்து ரகசியம் என்னது? சுழுமுனை. வலதுல ஓடுறத புடிச்சு இடதுல ஓடுறது. இடதுல விட்டா மட்டும் காணாது. அதை என்ன செய்யறது? கன்ஃபியூஸ் பண்றது. இங்க தூக்கி போடுன்னு போடுறது, இங்க புட்டா பக்கம் அங்க தூக்கி போடுக்கிறது, இங்க தூக்கி இப்படியே மாத்தி மாத்தி ஓட விட்டு என்ன செஞ்சிடும் பிரபஞ்சத்துக்கு? புரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த பூமி ஓடுற சுத்துது இல்ல, பூமி இப்படிதானே சுத்துது. அது அதிர்ந்து போகும். அது அதிர்ந்து போகும். அது அப்படியே ஸ்டன்னா என்ன செய்யும்? நிக்கும். அப்படி 12 முறை என்ன சாமி? 12 முறை மாத்தி 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 நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு சுழிமுனை பவர் வந்துடும். நீங்க அந்த என்ன செய்யலாம், ஒரு 2 நிமிஷம் என்ன செய்யலாம், உங்க வேண்டுதல் வச்சுட்டு போகலாம். இதுவும் எனது சோடச வாசி யோக தியானம். புரியுதா? புரியுதா ஐயா? இதுக்கு 2 பீஜம். ஓம் கிரீம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓம் கிரீம். முதல்ல என்ன செய்யறோம்? வெளியே தள்ளுறோம். கடைசியாக போக்குவரத்து எவ்வளவு? போக்குவரத்து 10 செகண்ட். இந்த 10 செகண்டுக்கு பேர் என்னது? சுழுமுனை. இது பேர் தான் சோடசம். ஓம்னு இழுத்து கிரீம்னு வெளியே விடணும். குழப்பப்படாது. என்ன ஓம் இழுத்து கிரீம் வெளிவிடணும். இப்ப கடைசியா இதை என்ன செய்யணும்? 10 வினாடி என்ன செய்யணும்? முடியும். இப்ப என்ன ஆகும்? ஓடாது, ஓடாது. அந்த 10 செகண்ட் உங்களுக்கு என்ன அதுக்குள்ள என்ன கேட்கணுமோ என்ன செய்யணும்? கேட்கணும். இது பேர் என்னது? சுழுமுனை தியானம். இதான் சோடசம். அதாமா ரெண்டுமே நிப்பாட்டியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கும்.
இழுத்து விட்டுக்கிறதா இப்ப நிப்பாட்டிட்டோம். இப்ப எங்க காத்து போகணும் நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளேயே இருக்கும். வெளியே உள்ள போல வெளியே வரல. வெளியே வந்து இங்க போயிட்டு இருக்கு, காது வழியா உள்ள போய் வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம ஒண்ணுமே பண்ணல, அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன செய்யறோம்? பாட்டோம் அவனை ஒரு 10 செகண்ட் என்ன செய்யணும்? அப்படி என்ன வேணுமோ கேட்கணும். சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இல்லையா 10 தடவை செஞ்சு முடிச்சுட்டு கடைசி 12 தடவை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா என்ன செய்யணும்? இது ஒரு ஆமா வாசி யோகத்தினுடைய சுழுமுனை என்பதுதான் வாசி யோகம். சுழுமுனையை பயன்படுத்துறதுக்கு பேரே என்னது? வாசி யோகம் பேர். ஐயா அழகா சொல்ல, சுழுமுனை தியானம் பாரு. சுழுமுனை ஆமா, சுழுமுனை தியானத்துக்கு தான் ஐயா வாசி யோகம் பேரும் பாரு. நானும் முதல்ல அந்த படிக்கிறப்போ அப்படிதான் நினைச்சேன். வாசி யோகம் சொல்லிடுவே என்னடோ கடைசியில பார்த்தா 2 சைடு சுவாசம் ஓடுதுன்னா அதுக்கு பிறகு சுழுமுனை, அதுக்கு பிறகுதான் வாசி யோகம் தியானம் அப்படின்ட்டு. அதுதான் இறைவன் ஒண்ணு சார் அப்படின்னாருப்பா. அந்த நேரத்துல இறைவன் கேட்கணும் பண்றப்பா வாசி யோகம் முடிஞ்சு போட்டாப்பா. இதாயா சோடாசம் அப்படின்னாரு. இதாயா சோடாசம் அப்படின்னு. சோடாசம் என்னது? 16 கலை முடிஞ்சு 17வது கலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த இதுல ஒரு 10 செகண்ட் தான், 10 செகண்ட் தான். இதுதான் அவர் சொல்லுதாரு இங்க. சூரிய கலை சந்திர கலை ரெண்டையும் மாத்தி பிடிச்சு போட்டு என்ன செய்யணும்? அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் காத்திருக்க தேவையில்லை. டெய்லி 12 தடவை இப்படி விட்டுட்டு நம்ம எப்ப 10 நிமிஷம் நிறுத்துறோமோ அதுதான் சுருதி யுக்தி அனுபவம் உங்களுக்கு சொல்லியாச்சு, பயன்படுத்திக்கோங்க. அதுதான் வெளிப்படுத்த. சரியா? இது ஒரு முக்கியமானது. இது யார் சொல்லி கொடுத்தது? சசிகா சொல்லி கொடுத்தது. சரிங்களா? இன்னொன்னு பண்டிட் ஜி ஐயா சொல்லி, அதாவது பண்டிட் ஜி ஐயா சொல்லி. இது அவர் சொல்லிக் கொடுத்த மிக அற்புதமான வாசியம். யார் சொல்லிக் கொடுத்தது? பண்டிட் ஐயாவும் சொல்லிக் கொடுத்துருக்காப்புல, பெரியவரும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எங்க இருந்து பெரியவர் சொன்னது மிஸ்டிக்கா சொல்லியிருக்காரு. இது யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு பண்டிட் ஐயா. ரெண்டாவது அது நானே புத்தகத்திலே பார்த்துருக்கேன். அது பண்டிட் ஐயாவுடைய இதுல இணைஞ்சிருக்கேன் இருக்கு. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸா என்ன செய்யணும்? நிமிர்ந்து உட்காரணும். இதுதான் இதனுடைய அடிப்படையானது. இந்த மாதிரி உட்கார்ந்துக்கலாம், இல்ல சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் உட்கார்ந்துக்கலாம். இப்படிதான் அப்படிதாங்க கிடையாது, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இதுதான் இதனுடைய மெயினானது. தளர்ச்சியா என்ன செய்யணும்? ஐயா ரிலாக்ஸா இருக்கும். ரிலாக்ஸா குடும்பம் வரைக்கும் பண்டிட் ஐயா சொன்னது, ஒரே நிறத்தில் உள்ள ஒரே மாதிரியான வஸ்திரத்தை என்ன செய்யணும் பாரு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது பண்டிட் ஐயாவுடைய டெக்னிக். இந்த வேஸ்ட்னா இதே வேஸ்டையே 1 மாசத்துக்கு என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நாளைக்கு நினைச்சாத மாற்றாத அப்படிங்கிறது பண்டிட் ஐயாவுடைய முதல்ல சொன்னது மிஸ்டிக் ஐயாவோட டெக்னிக். இப்போ சொல்ல போறது இந்த ரெண்டையும் நான் நோட்ஸ்ல எல்லாம் கொடுக்கல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ்ல கொடுக்கல, ரைட்டிங்ல கொடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்? மைண்ட்ல வரணும். அதுக்காக தான் இதை பண்ணிருக்கேன்.